ஆஸ்ட்ரோகிளிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இறையருளும், குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது, சனிக்கிழமை பிறந்தவங்க என்னென்ன விஷயங்கள் செஞ்சா வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தையும், அதிர்ஷ்டத்தையும் அடையலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சனிக்கிழமை பிறந்தவங்க பொதுவா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மிக கடின உழைப்பாளிகளா இருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து உட்கார மாட்டாங்க. அடுத்தடுத்து என்னென்ன வேலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. எப்பவுமே வேலை, வேலை, வேலை. இப்போ இந்த மாதிரி வந்து உழைப்ப வந்து அதிகமா நம்பக்கூடியவங்க, சனிக்கிழமை பிறந்தவங்க. கடின உழைப்பு. எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு வேலைய வந்து கொடுத்தா, அத உடனே முடிச்சுட்டு தான் மறுவேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவங்க. கொஞ்சம் நீதி, நேர்மை எப்பவுமே வந்து பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. சனிக்கிழமை பிறந்தவங்க என்னென்ன விஷயங்கள் செஞ்சா அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னா, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க சனிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதா இருக்கும். சனிக்கிழமை வந்து பெண்கள் தேய்ச்சு குளிக்கலாமா அப்படிங்கிறது கிடையாது. பொதுவா நீங்க சனிக்கிழமை பிறந்தீங்க அப்படின்னா, கட்டாயம் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் தேய்ச்சு நீங்க குளிக்கலாம். அடுத்து வந்து கோயில்களுக்கு நீங்க நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கிறது ரொம்ப வந்து சிறப்பானது. சிவாலயத்துக்கு நீங்க வந்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மிகப்பெரிய இந்த கர்ம பதிவானது வந்து உங்களுக்கு குறையும். கர்மா வந்து நமக்கு குறையறதுக்கு அப்படின்னு சில பரிகாரங்கள் எல்லாருமே செய்யலாம். அதுல ஒண்ணு வந்து கோயில்களுக்கு நீங்க எண்ணெய் வாங்கி தருவது. அதுல குறிப்பா சனிக்கிழமை பிறந்தவங்க இத நீங்க செய்யும்போது, உங்களுக்கு நல்லா வந்து நிம்மதி, அமைதி வாழ்க்கையில கிடைக்கும். இத வந்து கட்டாயம் எல்லாருமே செய்யக்கூடியதா இருக்கும். அடுத்து வந்து வீட்லயும் சரி, இல்ல வெளியிலயும் சரி, உங்களுக்கு வாய்ப்பு அமையும்போது, இந்த எள் சாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது, காக்கைக்கு நீங்க வைக்கணும். இது வந்து நமக்கு வந்து எந்தெந்த கஷ்டங்கள் வரக்கூடியதா இருக்கோ, அது எல்லாத்தையுமே நிவர்த்தி முன்கூட்டியே நமக்கு வந்து அத வந்து நிவர்த்தி செய்யக்கூடியதா இருக்கும். எள் சாதத்தை காக்கைக்கு நீங்க வைக்கணும். அதே போல கருட தரிசனம் நீங்க பார்க்கிறது உங்களுக்கு ஒரு விசேஷமான ஆற்றலை தரும். இத வந்து நீங்க மாலை வேளைகள்ல உங்களுக்கு இந்த கருட தரிசனம் நீங்க கருடன பார்த்தாலும் சரி, இல்ல கோயில்ல போய் கருடாழ்வார் தரிசனம் செஞ்சாலும் சரி, இது வந்து உங்களுக்கு விசேஷமான நற்பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இத வந்து நம்ம வியாழக்கிழமையா இருந்தாலும் சரி, இல்ல சனிக்கிழமையா இருந்தாலும் சரி, இந்த கருட தரிசனம் உங்க வாழ்க்கையில சிறப்பான ஒரு பலனை தரக்கூடியதா இருக்கும். அடுத்து வந்து நீல நிற பூக்கள், அதாவது சங்குப்பூ. இத வந்து நீங்க வந்து பூஜைக்கு வந்து வீட்ல பயன்படுத்தலாம். சங்கு பூவால நீங்க சிவனை அர்ச்சிக்கிறது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதாவது நீல நிற சங்கு பூக்கள் இருக்கும். இத வந்து நீங்க பயன்படுத்தலாம். அதே சமயம் வில்வம். இது 2யுமே நீங்க சிவாலயத்துக்கு கொடுத்தாலும் சரி, இல்ல வீட்ல வந்து நீங்க சிவனுக்கு பூஜை பண்ணும்போது வில்வ இலைகளாலையும், சங்கு பூக்களாலையும் இத 2யும் கொண்டு நீங்க அர்ச்சனை செய்யும்போது, உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். எல்லா விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து செய்யும்போது நமக்கு நல்ல முன்னேற்றமானது கிடைக்கும். இப்ப பரிகாரங்கள் வந்து ஒரு நாள் செய்யும்போது உடனே பலன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. தொடர்ந்து செய்யுங்க. முயற்சி செஞ்சு பாருங்க. நற்பலன்கள் கிடைக்கும். சிவாய நம. நன்றி. வணக்கம்.